2023ஆம் ஆண்டு கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து ஆட்சியை கைப்பற்றியது. 224 தொகுதிகள் கொண்ட சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சி 135 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. இதனைத் தொடர்ந்து சித்தராமையா முதலமைச்சராகவும் டி.கே. சிவக்குமார் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றனர். இந்நிலையில் கர்நாடக அரசியலில் ஏற்பட்ட தலைமை மாற்றத்தைத் தொடர்ந்து டி.கே. சிவக்குமார் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவரது தலைமையிலான காங்கிரஸ் அரசியல் புதிய அரசியல் சவால் உருவாக்கியுள்ளது. அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு பிறகு அமைச்சர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்த சில காங்கிரஸ் எம்எல்ஏக்களான பெலூர் கோபால கிருஷ்ணா மற்றும் கே. ஷடாக்ஷரி ஆகியோர் வாய்ப்பு கிடைக்காததால் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருப்பது கர்நாடக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்களே பதவி விலகுவது காங்கிரஸ் அரசுக்குள் உள்ள உள்கட்சி சிக்கலை வெளிப்படுத்துவதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இந்த விவகாரம் குறித்து பேசிய முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பதவிகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அவசர முடிவுகளை எடுக்காமல் கட்சியின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ராஜினாமா செய்ய விரும்புபவர்களை கட்டாயப்படுத்த முடியாது என்றும் அரசியலில் பொறுமை மிக முக்கியம் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் சில எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் இந்த விவகாரம் கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.